அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரும். தேவஸ்ரீ கபிலரால் உபதேசிக்கப்பட்ட யோக மார்க்கத்தை அனுஷ்டித்து வெகு சீக்கிரத்திலே பகவானுடைய திவ்ய பதத்தை அடைந்தா. அவள் சித்தி பெற்ற இடம்தான் சித்தி பதம்னு போற்றப்படுகிறதுன்னு அப்போது இதில் பதிவில் பார்த்தோம். அடுத்தது 4வது ஸ்கந்தம் துருவன் கதை. ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. இது துருவன் கதை விஷ்ணு புராணத்துலேயும் கூறப்பட்டிருக்கு. துருவன் நற்பதம் பெற்றிட உதவிய நாரதர் உத்தனபாதரிடம் சென்று அவன் முகவாட்டத்திற்கு காரணையே ரொம்ப கவலையாக இருக்க அப்படின்னு வினவ, மன்னன் துருவனை விரட்டியது பற்றி வருந்திட நாரதர் பகவான் அருள் பெற்ற துருவனை பற்றி கூறி தேற்றினார். அப்போது காட்டிலிருந்து திரும்பி வந்த துருவன் தந்தையையும் தாய்மார்கள் இருவரையும் வணங்கினான். உத்தமபானனுக்கு துருவனுக்கும் பட்டாபிஷேகம் செய்வித்து அரசனாக்கி வைராக்கியத்தை மேற்கொண்டு வனத்திற்கு செய்கிறான் தவம் பண்ணுறதுக்கு. துருவனும் அவனது தாயாரும் இறுதியில் திவ்ய பதத்தை அடைந்தனர். துருவனுடைய மகிமையை நாரத முனிவர் பிரேசதர்க யாகத்தில் புகழ்ந்து பாடினார். துருவனோட புகழ உண்மை தத்துவத்தை அறியாத மக்களுக்கு பகவத் விஷயமான நானாமிர்தத்தை புகட்டுவனுக்கும் தேவர்கள் அருள் புரிவார்கள் என்று விதுரருக்கு மைத்ரேயர் கூறுகிறார். அடுத்து மைத்ரேயர் விதுரருக்கு பிரசேத பற்றி கூறலானார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேயே அந்த பதிவு இருக்கு. புரஞ்சனம் சரித்தம். ஒரு நாள் ஆத்ம தத்துவத்தை அறிந்த நாரத முனிவர் கர்ம மார்க்கத்தில் ஈடுபட்டிருந்த பிராசீன பர்ஷித்தரை பார்க்க வந்தார். அவர் அரசனிடம் அழியாத இன்பத்தை பெற மோட்ச மார்க்கமே சிறந்தது என்றும் கர்மாக்களால் மோட்ச சுகம் கிடைப்பதில்லை அப்படின்னு கூறுறாரு. அதற்கு மன்னன் நாரத முனிவரிடம் தனக்கு மோட்ச மார்க்கத்தை உபதேசிக்குமாறு கேட்டுக்கொண்டான். அப்போது மன்னன் புரஞ்சனன் கதையை கூறுறாரு நாரதர். முன்பு புரஞ்சனன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் பெயர் அவிஞ்சநாதன். ஒரு நாள் புரஞ்சன் இமயமலை சாரலை சுற்றிட்டு இருக்கும்போது தெற்கு தாழ்வாரம் 9 கோட்டை வாசலோடு கூடிய ஒரு அழகிய நகரத்தை பார்க்குறான். அதில் உலாவிக் கொண்டிருக்கும் ஒரு அழகிய பெண்மணியும் பார்க்குறான். அவளோடு பல பெண்மணிகளும் 10 வேலைக்காரர்களும் இருந்தார்கள். 5 தலை நாகசர்ப்பம் ஒன்று அவளோடு இருந்து அந்த அழகிய நகரத்தையும் அவளையும் காத்து வந்தது. அவளை கண்டு மயங்கிய மன்னன் அவளுடைய விவரங்களை கேட்டான். ஆனால் அவள் அவனை படைத்தவரையோ அந்நகரை அமைத்தவரையோ பற்றி அறியாமலேயே அவள் அங்கு வாழ்ந்து வரா. மேலும் அவள் மன்னனிடம் அவன் விரும்பினால் அவளை மனம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு மன்னனிடம் கூறுகிறார். அவள் அழகில் மயங்கிய மன்னன் அவளை மணந்து அவள் மோகத்திலேயே தன் பயம் இழந்து அறிவை இழந்து அவளோடு வாழ்ந்து பல மக்களை பெற்று அவர்களுக்கும் மனம் செய்துவிட்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான். ஆண்டுகள் செல்ல செல்ல இளமை மறந்து முதுமை வர ஆரம்பித்தது. அச்சமயத்தில் காலக்கன்னிகை பிரஜவாரன் ஆகிய மிருத்யுவின் சேனா வீரர்கள் அந்நகரை முற்றுகையிட்டு தாக்கினார். அதனால் சுகபோகம் செல்வம் அனைத்தையும் இழந்தான் அவன். அப்போது பிரஜவாரன் என்ற விரோதி அந்நகரை எரிக்க அதை காத்து வந்த சர்ப்பமும் ஓடிவிட்டது. நகரமும் அழிந்தது. மரண சமயத்தில் புரஞ்சன் தன் மனைவி நினைவிலேயே இருந்ததால் மறுபிறவியில் விதர்ப்ப நாட்டரசன் மகளாக பிறந்தான். அவளையே மலத்துவஜ வீர பாண்டியன் வீர கப்பமாக பெற்று மனம் செய்து கொள்ள அத்தம்பதியருக்கு ஒரு பெண்ணும் 7 புத்திரர்களும் பிறந்தனர். அவர்களே திராவிட நாட்டு மன்னர்களாக இருந்தனர். அந்த பெண்ணை தான் அகத்தியர் மணக்கிறாரு. பிறகு மலத்வஜன் அரசை குமாரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு குலாசலம் என்ற மலைச்சாரலை சென்று ஸ்ரீ வாசுதேவரை ஆராதித்து வந்தார். அவர் மனைவியும் அவனையே பின்தொடர்ந்தார். ஒரு நாள் தியானத்தில் மூழ்கியிருந்த மன்னனின் மனைவி அவன் பாதங்களை பூஜிக்க ஆரம்பித்தாள். மன்னன் மகா சமாதியில் ஆழ்ந்து விட்டான். பாதங்கள் சில்லிட்டன. கணவனோடு சகமனதுக்கு முற்பட்டு தீயை வளவருதில் அங்கு ஒரு அந்தன சிரேஷ்டர் தோன்றினார். அவர் முற்பிறவியில் புரஞ்சனின் நண்பனாக இருந்த அவிஞ்சநாதன். அவன் தாம் இருவரும் இணைப்பிரியாத நண்பர்களாய் அன்னப்பறவர்களாக மானேஸ்வரத்தில் வசித்ததை நினைவூட்டினான். மேலும் அவர்கள் இருவரும் சுத்த ஸ்வரூபிகள் என்று அவன் வைத்தற்பி என்பது மாயையே ஆகும் என்று கூறினான். இவ்வாறு சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு பெண்ணாகிய முப்பிறவு புரஞ்சனன் முன்னினைவு பெற்று தன் உண்மை சுரூபத்தை ஞானத்திலே நிலைத்தவனாக ஆனந்தம் அடைந்தான். இந்த கதையை தொடர்ந்து நாரதர் கூறுறாது பர்ஷித்தரிடம், ஆத்ம நலனில் ஆசையுள்ள புருஷன் பகவான் வாசுதேவரை பூஜிக்க வேண்டும்.
அவர் சரித்திரத்தை கேட்க வேண்டும், திவ்ய நாமங்களை உச்சரிக்க வேண்டும். அதனால் பக்தி யோகம் நிலை பெற்று ஞானம் வைராகியம் விருத்தியாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் அனுகிரகம் செய்கின்றார். ஸ்ரீ ஹரி சரணங்களையே சரணமடைந்தவர்களுக்கு சகல நன்மையும் கிடைக்கும். பிறகு நாரத ஜீவாத்மா பரமாத்மா சுரூபத்தை தெளிவாக எடுத்து கூறிவிட்டு அவனிடம் விடை பெற்று கொண்டு சித்தலோகம் சென்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹரே ராம, ஹரே கிருஷ்ண.